கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லவில்லை, எங்கள் கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா சொன்னார் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்திருக்கிறார். அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்ன சமயத்தில் கூட்டணி ஆட்சி என்றால் பாஜகவும் ஆட்சியில் அங்கம் வகிக்குமா என்கின்ற கேள்வி எழுந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அதற்கு விளக்கமளித்திருக்கிறார். தங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா சொன்னார் என்று அவர் கூறியிருக்கிறார். கூட்டணிக்கு தலைமை தாங்கள்தான், எடப்பாடி பழனிசாமி எடுப்பதுதான் முடிவு என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அதிமுக பாஜக தங்களது கூட்டணியை உறுதி செய்திருந்த சூழலில் கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்று அமித்ஷா கூறியிருந்தார். இந்நிலையில் அரசில் பாரதிய ஜனதா கட்சியும் பங்கு வகிக்குமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்பொழுது அதற்கு விளக்கமளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எங்கள் கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா கூறினாரே தவிர கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்திருக்கிறார். கூட்டணியில் தான் எடுப்பதுதான் முடிவு என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தங்கள் கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா சொன்னதாக தற்பொழுது விளக்கமளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தங்கள் கூட்டணி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது கூறியிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக முதல்வர் மனுக்கள் பெறுவது போல ஒரு நாடகத்தை நடத்துகிறார் என்றும் பழனிசாமி விமர்சனம் செய்திருந்தார். இந்நிலையில் தங்கள் கூட்டணி விஷயங்கள் குறித்தும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு தாம்தான் என்றும் பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த தகவல்களை கூறியிருக்கிறார். செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லவில்லை என்றும் தங்கள் கூட்டணி தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டார் நினைக்கிட்டு இருந்தாரு. நான் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கோம். திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்து, அந்த பயம்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதுதான் நிலைமை. திமுக கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இது எந்த விதத்துல சரி? கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுட்டு வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முக்கிய நாங்க நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏனுமே அதை தோண்டி தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்தி ஊடகத்துக்கு வேணும். இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும். ஒன்னும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும், தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டார் நினைக்கிட்டு இருந்தாரு. நான் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கோம். திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்து, அந்த பயம்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதுதான் நிலைமை. திமுக கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இது எந்த விதத்துல சரி? கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுட்டு வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க,
யார் ஆட்சி அமைச்சது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முக்கிய நாங்க கேட்கறோம், நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா? நாங்க தெளிவுபடுத்திட்டோம், நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக ஆட்சி அமைச்சு, அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏனமே அதை தோண்டி தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்தி ஊடகத்துக்கு வேணும், இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும். ஒன்னும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும், தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டாருன்னு நினைக்கிட்டு இருந்தாரு. நான் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையும் ஸ்டாலினுக்கு பயம் வந்து, அந்த பயம்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதுதான் நிலைமை. திமுக கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இது எந்த விதத்துல சரி? கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுட்டு வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொல்லிட்டுல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைச்சது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முக்கிய நாங்க கேட்கறோம், நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா? நாங்க தெளிவுபடுத்திட்டோம், நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக ஆட்சி அமைச்சு, அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏனமே அதை தோண்டி தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்தி ஊடகத்துக்கு வேணும், இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும். ஒன்னும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும், தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தவுடன் ஸ்டாலினுக்கு அச்சம் வந்துவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சி என்று அவர் சொல்லவில்லை என்று அதற்கு விளக்கமளித்திருக்கிறார்.